Everyone, welcome to Way to Trade Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனாக பார்க்குறோம். 25,951 அப்படின்றத ஓப்பன். ஸோ அப்படின்னும் போது நியரஸ்ட் என்ன ஸ்ட்ரைக் இருக்கோ அதை தான் நம்ம ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதில் தான் பிரேக் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு நியரஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னும் போது 25,950 அதுதான் இருக்குது. ஸோ அதனால் காலும் போட்டு வந்து லோட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா பிரேக் இவன் பாயிண்ட் அப்படின்ற இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் எடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த கால் ஆப்ஷனோட க்ளோஸ் புட் ஆப்ஷனோட க்ளோஸை ஆவரேஜ் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் அந்த லைன். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிலோ த பிரேக்னு வந்து ட்ரேட் ஆகிறோம். ஸோ ஆப்போசிட் ஸ்ட்ரைக் ஆல்சோ இண்டிகேட்டிங் டிகே. ஸோ அப்போது இது செல் ஆனால் இது பை ஆகணும் ஆஸ் பர் ரூல். ஸோ இவனும் செல் ஆகுறான் அப்படின்னா ஸோ நம்ம ட்ரேட் போடக்கூடாது இன்றைக்கி சைட் வேஸ். ஸோ இதுதான் மெயின் ரூல். ஓகேங்களா? ஸோ என்ன நடந்திருக்கு? ஹை டு லோ. ஓகேங்களா? ஸோ ஹை டு லோவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 60 பாயிண்டில் முடித்தாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கு? சைட் வேஸ்னால் இப்படி தான் மேலே கீழே ஒர்ஷன் இருப்பானுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ என்ன ப்ரூவ் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறீங்க அப்படின்னா ஸோ கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கரெக்டாக 10:17க்கு சொல்லியாச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். ஸோ வெயிட் அண்ட் ட்ரேடு இங்கேயும் ரெட் பாரு இங்கேயும் ரெட்டு. ஏன்னா ரெண்டு பேருமே பிலோவில் ட்ரேட் ஆகிறோம் அப்படின்னா ஸோ டிகே. ஸோ இதை உடைச்சிருக்கு. ஸோ உடைச்சாலுமே வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு அட்வான்ஸ் அனலைசிஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி கரெக்டாக 49.15 ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தோம். ஸோ அங்கேருந்து ஒரே ஒரு பார் நமக்கு தேவையான ரிவார்ட் 30 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா அட்வான்ஸ் ப்ரீமியம் அனலைசிஸ் ஆஃப் என்எஃப்எஸ். ஓகேங்களா? ஸோ அதை உடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு என்ட்ரி எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அந்த லைனுக்கு கீழே என்ன பண்ணோம் அப்படின்னா 10 பாயிண்ட் கீழே வந்தோம். ஹை மேடு 20 பாயிண்ட். ஓகேங்களா? நடந்தது அதுதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், திரும்ப வந்து சப்போர்ட் அடித்து உடைச்சான். திரும்ப உடைக்கும் போது ரீடெஸ்ட் கொடுத்து அங்கே ஒரு 20 பாயிண்ட் இதை தான் பண்ணியிருக்கான். ஃபுல் டே வந்து சைட்வேஸில் முடித்தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்மளோட ஐடிஎம் கான்செப்ட்டுக்கு வருவோம். ஸோ பிலோ த பிரேக் போது இவன் என்ன பண்ணுவோம், ஸோ ஷார்ட் 0 நோக்கி ட்ராவல் பண்ணும். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ 25,900 கால் ஆப்ஷனும் 26K புட் ஆப்ஷனும் தான் வந்து இன்றைக்கி ஐடிஎம். ஸோ அதில் நம்ம சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா ஸோ கரெக்டாக 947க்கு கொடுத்துருந்தோம் அனாலிசிஸை. ஸோ 25,900 கால் ஆப்ஷன் பிரேக் அண்ட் வந்து கண்ணை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கீப் ஹை ஐடிஎம் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஇபி லைனர் பாருங்கள், இந்த பக்கம் கிரீன் லைனர் சப்போர்ட் அடிச்சதுன்னா வி கேன் ஃபோக்கஸ் லாங் அப்படின்னு வந்து பேசியிருந்தோம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றது நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 10 பாயிண்ட் முன்னாடி இருந்து திருப்பிட்டானுங்க. ஸோ அந்த 10 பாயிண்ட் இங்கே என்ன நடந்துச்சுன்னா லைனுக்கு வரல. ஓகேங்களா? ஸோ மேனிபுலேஷன் நடக்கும்னா எஸ் ஷோர். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரூலை நம்ம கரெக்டாக இருக்க போதும். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா என்ட்ரி எடுத்துருக்க முடியுமா? எடுத்துருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஈவோடியில் ஒரு 2 ரூபா வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா? ஈவன் 2 ரூபாயில் நமக்கு ஒரு ரூபா தான் வருது. ஸோ 1 ரூபாய்க்கு முன்னாடி வந்து திருப்பி டேரெக்டாக எடுத்த மாதிரி டிபி அடித்தான் 70 பாயிண்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைன் என்ன இருக்குது, வெளியே குதிச்சு கீழே வந்துருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா லைன் சப்போர்ட் அடித்தா இதானே, அதுதான் ரூல் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்கிறது கிடையாது. ஸோ ரூல் அதுதான், அது அங்கே தான் போகணும். ஓகேங்களா? ஓகே, ஐடிஎம்மோட ரூல் அதுதான். ஸோ அதுதான் பண்ணியிருக்கான். பட் 1 ரூபாவில் வந்து முன்னாடி என்ட்ரி போட்டவங்களுக்கு தான் என்ட்ரி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன் அவர் அனதர் அனாலிசிஸ் என்எஃப்எஸில் இங்கே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃபஸ்ட்டு டே ட்ரேட், செகண்ட் ட்ரேட் நமக்கு இந்த இடத்துல கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ சைட்வேஸ் டேலெல்லாம் எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. சிம்பிளாக எல்லாம் ட்ராயிங் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதில் யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா?
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் பர்ஃபார்மர் அப்படின்னு கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஸோ கிளியராக தெரியும் போது ஸோ இங்கே ஓப்பன் ஆகணும் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அடித்து அடியாங்க தான். ஸோ கீழே வரும்போது நமக்கு NFSல இந்த டைமில் இங்கே என்ட்ரி கிடைக்குது. ஸோ மேலே போனோம் கரெக்டாக அடி. ஸோ கீழே வந்தோம். ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் அந்த இடத்துல தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளோட கம்யூனிட்டிக்காக ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டில் ஒரு 30 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம பெண்டிங் இருக்கும். ஸோ அது கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இங்கே என்ன இருக்கும். ஸோ ரியாக்ஷனும் இங்கேருந்து ஃபாலோ ஆகும்போது, ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ஃபாலோ ஆகும்போது க்ரீன் லைனில் சப்போர்ட் எடுத்து தான் போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிவர்சல் ட்ரேட் எடுத்துருக்க முடியும் அப்படின்னா NFS கான்செப்டோட அடிஷ்னலாக நீங்கள் வச்சுட்டு எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்கேஸ் இதை பற்றின டீட்டெயில் இன்னும் டெப்த்தாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்துருக்க இந்த டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் பின் பண்ணி உங்களோட